ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 15 மே 2025. बाबा என்ன சொல்றாருன்னா, जैसे दुनिया की रॉयल आत्माएं कभी छोटी छोटी बातों में, छोटी चीजों में अपनी बुद्धि व समय नहीं देती, देखते भी नहीं देखती, सुनते भी नहीं सुनती, ऐसे आप रूहानी रॉयल आत्माएं किसी भी आत्मा की छोटी छोटी बातों में जो रॉयल नहीं है उनमें अपनी बुद्धि व समय नहीं दे सकते. பாபா சொல்றாரு, உலகத்தினுடைய ராயல் ஆத்மாக்கள், நம்ம சொல்றோம்ல விஐபி அப்படின்னு, ஸோ அப்படிப்பட்டவங்க அவர்களுடைய நேரத்திற்கு ரொம்ப கவனம் கொடுக்குறாங்க, அவர்களுடைய எண்ணத்துக்கு ரொம்ப கவனம் கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்களா, அவர்களுடைய அந்த பொசிஷன், அவர்களுடைய அந்த ரோல், அதுக்கேற்ற வேலை மட்டும்தான் அவங்க செய்வாங்களாம். ஏன்னா மற்ற இதில் அவங்க போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஸோ அவர்களுடைய ரோலை மட்டும் அவங்க சரிவரமாக செய்கிறாங்க. அவர்கள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லாத சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க இன்வால்வ் ஆகிறதில்ல. பார்த்தும் பார்க்காம இருப்பாங்க, கேட்டும் கேட்காம இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வேல்யூ தெரியுது. நான் இந்த அனாவசியமான விஷயங்களை தலையிட்டால் என்னோட நேரம் வேஸ்ட் ஆகுது, என்னோட சக்தி வேஸ்ட் ஆகுது, சங்கல்பம் வேஸ்ட் ஆகுது. அதே போல் பாபா நம்ம சொல்கிறாரு, நம்ம கேட்குறாரு, உலகிய ஆத்மாக்களே ராயல் ஆத்மாக்களே அப்படி இருக்கிறாங்கன்னு பொழுது நீங்கள் ஆன்மீக ராயல்ட்டியுடைய என்னுடைய குழந்தைகள், அப்போ நீங்கள் மற்ற சின்ன சின்ன விஷயங்களில் தன்னோட புத்தியையும் தன்னோட எனர்ஜியையும் நீங்கள் ஈடுபடுத்தி அதை வேஸ்ட் பண்ணலையே கேட்குறாரு பாபா. रूहानी रॉयल आत्माओं के मुख से कभी व्यर्थ व साधारण बोल भी नहीं निकल सकते. ஆக ஆன்மீக ராயல்ட்டி உடைய ஆத்மாக்களின் வாயிலிருந்து ஒரு பொழுதும் வீணான அல்லது சாதாரண வார்த்தைகள் கூட வெளிப்படாது. பாபா என்ன சொல்றாரு, வீணான அல்லது சாதாரண வார்த்தைகள் கூட வெளிப்படாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க அவ்வளோ முக்கியம், அவங்களோட டைம் அவ்வளோ முக்கியம். அவர்களுடைய பேச்சு கூட ரொம்ப சுருக்கமாக, உலகத்தில் சொல்லுவாங்க ரத்தன சுருக்கம்னுவாங்க, குறைஞ்சதான் பேசுவாங்களாம். ஆனால் அதில் அவ்வளோ வேல்யூ இருக்குது, அவ்வளோ கருத்து இருக்குது, அவ்வளவு சக்தி இருக்குது. அதுபோல் நாம் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, என்னுடைய ராயல்ட்டி எனக்கு ஃபீல் ஆகுதா, அதை பாபா செக் பண்ண சொல்கிறாரு. ஸோ இங்கேனாலாவது ஒரு வீணான சிந்தனையோ அல்லது வீணான பேச்சோ அல்லது வீணான பார்வையோ இருந்ததுன்னா உடனே நான் இதை என்ன பண்ணிக்கணும், சரி செய்துக்கணும். பாபா கிட்ட பேசணும், பாபா இது ஒரு அசுத்தம், இது வீணானதுன்னு எனக்கு தெரியுது, இதோ நான் இப்போ இதை மாற்றிக்கிறேன். அப்படிப்பட்ட தீவிர புருஷார்த்தியாக, தீவிர முயற்சியாளராக நாம் மாற வேண்டும். அந்த ஒரு ப்ரூஃப், அந்த ஒரு ரிட்டர்ன் நம்ம பாபாவுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.